இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் வங்கக்கடலில் பெங்கல் புயல் தற்பொழுது உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புயலாக உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் புயல் உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகியிருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகியிருக்கிறது. புயலுக்கு பெங்கல் என்று பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பெங்கல் புயல் உருவாகும் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பெங்கல் புயல் உருவாகியிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழையை கொடுக்கக்கூடிய புயல் என்பதால் இந்நிலையில் இந்த புயல் குறித்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கின்றன. வங்கக்கடலில் எப்போது புயல் உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. இந்த புயல் உருவாகாமலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெங்கல் புயல் உருவாகிவிடும் என்று இன்று காலையில் கணிக்கப்பட்டது. இந்நிலையில் வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகியிருக்கிறது. அது மெல்ல நகர்ந்து நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. வேதவள்ளி, சற்று நேரத்திற்கு முன்னதாக இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் பெங்கல் புயல் உருவாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்திலிருந்து இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு இந்த மழை அப்படிங்கிறது இருக்கும்? எந்தெந்த இடங்களில் எல்லாம் அதிதீவிர மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம எடுக்கணும் வேதவள்ளி? கார்த்திகா, இன்னும் சில மணி நேரங்கள்ல மழை பொழிவு அந்த அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிவட்ட சுற்று நம்முடைய நிலப்பகுதியை தொட்டு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய நகர்வை பொறுத்து. தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வரும் நிலையில வரும் நேரத்துல அது 15-18 போன்ற கிலோமீட்டர் வேகத்துல நகரும் பட்சத்துல அதோடைய அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிவட்ட சுற்று எப்போது நம்முடைய நிலத்தின் மீது படுகிறதோ அப்போதிலிருந்து நமக்கு கனமழை படிப்படியாக துவங்க போகிறது. கனமழையிலிருந்து மிக கனமழை போன்றவை படிப்படி தற்போதைய நிலைமையில 340 கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கிறது. அதிகார மழையை பொறுத்த வரைக்கும் வானிலை ஆய்வு மையமும் சரி, வானிலை ஆய்வாளர்களும் சரி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, KTCC ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்ல நமக்கு அதிக மழை ஓரிரு இடங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைமையில இது மேற்கு வடமேற்கு திசையில நகருது. முன்னதாக வடமேற்கு திசையில நகர்ந்து வந்த நிலையில மேற்கு வடமேற்காக சற்று நகர்ந்து நமக்கு வட தமிழகம் கடலோர பகுதிகளை நோக்கி வரப்போகிறது. ஸ்பீட், அதாவது காற்றின் வேகம் அப்படி பார்த்தோம்னா 70-80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கரையை கடக்கும் போது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்படின்றது நமக்கு மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏமாற்றத்தையும் கொடுத்த புயல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல இது புயலாக மாறும் என்றே சொல்லப்படவில்லை. இது வந்து வெல் மார்க்டு லோவாக, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே நகரும் என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று உறுதி செய்யப்பட்டது. பிறகு புயல் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு புயலாக இல்லை என்று சொல்லப்பட்டது. மறுபடியும் புயல் உருவாகும் என்று சொல்லப்பட்டது. இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளக்சுவேஷனை, ஏற்ற இறக்கத்தை போன்றவையை ஏற்படுத்திய ஒரு புயலாக இந்த புயலை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஜம் புயலாகட்டும், கஜாவாகட்டும் எந்த புயலும் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவாகாது என்று கூறி மறுபடியும் அறிவிக்கப்பட்ட என்ற ஒரு நிலை எப்போதுமே வந்தது கிடையாது. ஆனா இந்த செங்கல் புயல் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ட்ரிக்கியாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா கடல் சார்ந்த ஆய்வுகள் அதற்கேற்ற மாதிரிதான் இருந்தது. புயல் உருவாகாமல் தடுப்பதற்கான சூழலை கொடுக்கக்கூடிய இடையூறுகள் நிறைய இருந்தன. அந்த இடையூறெல்லாம் தாண்டிதான் இந்த செங்கல் புயல் தற்போது உருவாகி இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. வரும் நேரத்துல இது தீவிர புயலாக கரையை கடப்பதற்கு முன்பு வலுவடையுமா என்பது குறித்து தற்போது வானிலை ஆய்வு மையம் எதுவும் தெரிவிக்கல. அது பற்றி தகவல் எதுவும் இல்லை. ஆனால் வரும் நேரத்துல அது குறித்த தகவல் வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது இதுக்கும் புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த காற்றுடைய வேகம் தான். 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் என்றால் புயல், அதே கொஞ்சம் 110-120 கிலோமீட்டர் காற்று வீச போகிறது என்றால் அது வந்து தீவிர புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இப்போ தெரிவிக்கல. கடல் சார்ந்த ஆய்வுகள் இன்னும் சாதகமாக இருக்கும் சூழல்ல வரும் நேரத்திலேயே வானிலை ஆய்வு மையம் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று நம்பலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 மணிக்கு பிறகாக இரவு நேரத்திலே அல்லது மாலை நேரத்திலே அது வந்து அதோடைய நகர்வை பொறுத்து தீவிர மழையோ அல்லது பலத்த மழையோ கனமழையோ தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையிலிருந்து புதுவை
வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, அங்க முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களையும் நம்ம பரவலாக ஒரு மழையை எதிர்பார்க்கலாம். நார்தர்ன் குவாட்ரண்ட்ல நமக்கு டென்ஸ் கிளவுட்ஸ் இருக்கும், அதாவது வடக்கு பகுதியில வந்து நமக்கு அடர் மழை மேகக்கூட்டங்கள் இருக்கும். அந்த மழை மேகக்கூட்டங்கள் எந்த இடத்தின் மீது படுகிறதோ, அது சென்னையோ அல்லது திருவள்ளூரோ காஞ்சிபுரமோ செங்கல்பட்டு புதுவையோ எந்த இடம் படுகிறதோ அந்த இடத்துல குறுகிய நேரத்துல கனமழை பொழிவு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை இப்ப நம்ம சொல்ல முடியாது. ரியல் டைம்ல அது கடக்கும் போதுதான் எந்த இடத்துல அந்த மேகக்கூட்டங்கள் அடர் மேகக்கூட்டங்கள் விடுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது கரையை கடக்கிறது அப்படின்னு பார்த்தோம், நாளைக்கு பிற்பகல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்முடைய கரைக்கு அருகே வந்து நாளைக்கு பிற்பகல்ல அது கரையை கடக்கும் என்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 to 5 மணி நேரத்துக்குள்ளாக கரையை கடக்கும் போகுது. இன்னைக்கு ஏன் மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு புயல் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா அதோடைய அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிவட்டம் எங்க படுகிறதோ அப்போதுல இருந்தே நமக்கு மழை தொடங்க ஆரம்பித்து விடும். அப்ப கரையை கடக்கிறதுன்னு எதை மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, கண் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கண் பகுதி கரையை கடக்கும் போதுதான் அது நம்ம வந்து கரையை கடக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம் சொல்லுவோம், முழுவதுமாக கரையை கடந்து முடிந்த பிறகு. இப்போ வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாம வடக்கு உள் மாவட்டங்கள்லயும், கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை, திருவள்ளூர், அதே போல திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களையும் இதன் காரணமாக நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். அது தொடர்ந்து நகர்ந்து சென்ற பிறகு புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். அந்த புல் எஃபெக்ட் ரெயின்ஸும் நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன 1 மற்றும் 2ஆம் தேதி. அது அதற்கு பிறகான விஷயம். தற்போதைக்கு நாம் பார்க்க வேண்டியது இன்று இரவிலிருந்து நாளை இரவு வரைக்கும் எப்படி இருக்க போகிறது, புயலுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, அதிகன மழை பொழிவை அது எங்கு கொடுக்க போகிறது என்பது குறித்துதான். இப்போதைக்கு செங்கல் புயல் உருவாயிருக்கு, 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது. அடுத்தபடியாக வானிலை ஆய்வு மையம் அடுத்த அறிக்கையை வெளியிடும் போது என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். குறுகிய நேரத்துல கனமழை பொழிவு அப்படின்னு போது அதற்கேற்ற மாதிரி நாம் அதற்கான முன்னெச்சரிக்கைகளையும் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. கார்த்திகா, பெஞ்சல் புயல் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. மக்களும் இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோடு தேவையான இடங்களுக்கு மட்டும் செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சமயங்களில் வீடுகளில் அவர்கள் இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. மீண்டும் பேசலாம் மேலும் விவரங்களுக்கு.